வணக்கம். ஒரு தொகுதியோட அரசியல் கதைய வெறும் எண்களை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? உத்தங்கரை தொகுதியில மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது. ஆனா ஆளுங்கட்சியோட வெற்றி வித்தியாசம் மட்டும் எப்படி அதிகரிச்சது? வாங்க இந்த அலசல்ல தரவுகளை வச்சு அந்த பதில்களை தேடலாம். இது எந்த கட்சிக்கும் சார்பான அலசல் இல்ல, உண்மையை நோக்கிய ஒரு பயணம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டோட வரைபடத்துல உத்தங்கரைங்கிறது ஒரு சின்ன புள்ளிதான். ஆனா இங்க வாழ்ற மக்களோட அன்றாட போராட்டங்களும் அவங்களோட கனவுகளும் நம்ம மாநிலம் முழுக்க பாக்குற ஒரு பெரிய சித்திரத்தோட பிரதிபலிப்பு தான். இந்த அலசல நாம தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல மக்களோட வலிய புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியான பயிர் சேதங்கள் விவசாயிகளை கடனாளிகளாகவும் வேலையற்றவர்களாகவும் ஆக்கியிருக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது உத்தங்கரையில இருக்கிற ஒவ்வொரு விவசாய குடும்பத்தோட வாழ்க்கை போராட்டம். அப்போ இப்படியொரு சூழல்ல ஒரு வாக்காளரோட நம்பிக்கைய உண்மையிலே எப்படி ஜெயிக்கிறது? இதுதான் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து தேடுவோம். சரி, இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். மண்ணின் குரல். உத்தங்கரையோட உண்மையான நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்க நாம முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் பத்தி ஆழமா புரிஞ்சுக்கணும். உத்தங்கரையோட அஸ்திவாரமே விவசாயம்தான். ஆனா அந்த விவசாயம் அடிக்கடி வர்ற வறட்சியாலையும் பயிர் நாசத்தாலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. சமூகத்துல பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான பிளவுகள் ஆழமா இருக்கு. இதனால நிறைய பேருக்கு சீசனுக்கு மட்டும்தான் வேலை, மத்த நேரத்துல வேலை இல்லாம இருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல மக்களோட ரெண்டு முக்கியமான தேவை என்ன தெரியுமா? ஒன்னு தண்ணி, இன்னொன்னு எல்லா காலத்துக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல ரோடு. மக்களோட கதைகளை கேட்டோம். இப்போ எண்கள் சொல்ற கதைக்கு வருவோம். இந்த டேட்டா நாம கேட்ட கதைக்கு இன்னும் ஆழமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் பாருங்க. உத்தங்கரையோட அரசியலை சரியா புரிஞ்சுக்க 3 நம்பர் ரொம்ப முக்கியம். முதல் நம்பர் 91.3%. அதாவது இங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தொகுதியோட இதயமே கிராமங்கள் தான். இங்க அரசியல் செய்யணும்னா கிராமங்களை மையமா வச்சுதான் செய்யணும். ரெண்டாவது முக்கியமான நம்பர் சுமார் 22%. இது தொகுதியில இருக்கிற பட்டியலின மக்களோட எண்ணிக்கை. சமூகத்தோட ஒரு முக்கியமான தூணா இருக்கிற இவங்களோட தேவைகளும் விருப்பங்களும் இங்க அரசியலோட திசையை தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இப்போ மூணாவது நம்பர், இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. -3.61%. இது என்னன்னா 2016லேருந்து 2021க்குள்ள ஓட்டுப்பதிவு குறைஞ்சதோட அளவு. மக்கள் அமைதியா இருக்காங்களா, இல்ல அரசியல் மேல நம்பிக்கையை இழந்து ஒதுங்கி போறாங்களா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அடுத்ததா நம்ம பார்க்க போற தேர்தல் முடிவுகளோட மர்மமே அடங்கியிருக்கு. இதோ பாருங்க அந்த மர்மத்தை. 2021ல ஓட்டுப்பதிவு குறைஞ்சிருக்கு. ஆனா ஆளுங்கட்சியான அதிமுகவோட வெற்றி வித்தியாசம் 3000 சொச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 28,000 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகம். மக்கள் அதிருப்தியில் இருந்தா இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்? இப்போ மக்கள் ஏன் இப்படி ஓட்டு போட்டாங்கங்கிறதற்கான காரணங்களை ஆழமா பாப்போம். இது தனிப்பட்ட தலைவர்களை பத்தினது இல்ல, இங்கிருக்கிற அரசியல் சிஸ்டம்தோட பலவீனம் பற்றிய ஒரு அலசல். ஆளுங்கட்சி எப்படி ஜெயிச்சது? 1. அதிமுகவோட வலிமையான கட்சி கட்டமைப்பு. 2. மாநில அரசோட திட்டங்களை நேரடியா மக்கள்கிட்ட கொண்டு போறது. அது மட்டும் இல்லாம வேட்பாளர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அந்த சமூக வாக்குகளை ஒண்ணு சேர்க்க முடிஞ்சது. ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அவர் தடவை எம்எல்ஏ, அதனால பெரிய திட்டங்கள் எதையும் முடிக்கல. ரோடு, சுகாதாரம் மாதிரியான முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. இதனால கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த பலவீனங்கள் எல்லாம் எதிர்கட்சிக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. மக்களோட கோபம் எங்க இருக்கு? குடிக்கிறதுக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி, தீராத தண்ணீர் பஞ்சம், கிராமங்களை முடக்கி போடுற மோசமான ரோடுகள், பென்ஷன், வீடு மாதிரியான நலத்திட்ட உதவிகள் சரியா வந்து சேராதது, இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்பு இல்லாதது, அப்புறம் பயிர் சேதத்தால ஏற்பட்ட கடன் சுமை. இந்த பிரச்சனைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட நம்பிக்கையை அரிச்சிட்டு இருக்கு. இந்த சார்ட் இப்போ இருக்கிற எம்எல்ஏவோட செயல்பாட்டை ரொம்ப தெளிவா காட்டுது. நல திட்டங்களை கொண்டு சேர்த்ததுல ஓரளவுக்கு பரவாயில்ல, மீடியம். ஆனா உள்கட்டமைப்புல, அதாவது ரோடு, தண்ணி வசதியில ரொம்பவே லோ. இந்த தோல்விதான் மக்களோட கோபத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு ஜனநாயக நாட்டுல பொது வழியில பேசுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு குடிமகனோட சுயமரியாதையும் கண்ணியமும் ரொம்ப முக்கியம். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா ஒருத்தர் மதிக்கணும். உரையாடல்கள் நாகரிகமா இருக்கணும். இதுதான் ஒரு சமூகம் அமைதியா இருக்கிறதுக்கு அடிப்படை. இப்போ எதிர்க்கட்சி பக்கம் வருவோம். அவங்க கிட்ட சரியா பயன்படுத்தப்படாத ஒரு பெரிய சக்தி இருக்கு.
2021 தேர்தல்ல கிட்டத்தட்ட 71,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அதிருப்தியில இருக்கிற இளைஞர்கள், கண்டுக்கப்படாத பெண் வாக்காளர்கள், நடுநிலையா இருக்கிற விவசாயிகள், இவங்கள எல்லாம் அவங்களால ஈர்க்க முடியும். ஆளுங்கட்சி மேல கோவத்துல இருக்கிறவங்களையும் சரியான முறையில அணுகுனா அவங்க வாக்குகளையும் பெறலாம். இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி அலசிட்டோம். இனி தீர்வுகளை பத்தி பேசுவோம். இது வெறும் அனாலிசிஸ் இல்ல, இது செயலுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட். முதல் மற்றும் தலையாய பிரச்சனை தீராத தண்ணீர் தட்டுப்பாடு. இது விவசாயத்தை மட்டும் இல்ல, மக்களோட அன்றாட வாழ்க்கையே முடக்கி போடுது. இதுக்கு என்ன தீர்வு? கிராமப்புற குடிநீர் திட்டம். ஒரு 30 கோடி ரூபாய் முதலீட்ல 12ல 18 மாசத்துக்குள்ள எல்லா கிராமத்துக்கும் பைப் லைன்ல தண்ணி கொண்டு வர முடியும். இது வெறும் பைப் போடுற வேலை இல்ல, இது 10,000 குடும்பங்களோட ஆரோக்கியத்துல செய்யற முதலீடு. சுத்தமான குடிநீர் கிடைச்சா நோய்கள் குறையும், மருத்துவ செலவும் குறையும். இதுதான் உண்மையான நிர்வாகத்தோட பலன். 2வது பெரிய பிரச்சனை மோசமான கிராமப்புற சாலைகள். இது விவசாய பொருளாதாரத்தையே முடக்குது, மக்களோட பயணத்தையும் நரகமா ஆக்குது. இதுக்கான தீர்வு கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம். 50 கோடி ரூபாய் முதலீடு, ஒரே வருஷத்துல முடிக்கலாம். இதனால என்ன லாபம்? விவசாயி தன்னோட பொருளை வேகமா சந்தைக்கு கொண்டு போக முடியும், நல்ல விலை கிடைக்கும், அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வந்து சேரும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது பாதுகாப்பா இருக்கும். ஒரு நல்ல ரோடு ஒரு கிராமத்தோட தலையெழுத்தையே மாத்தும். 3வது சவால் இளைஞர் வேலையின்மை. படிப்பு முடிச்சும் வேலை இல்லாம, எந்த பயிற்சியும் இல்லாம நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இது ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குது. 3வது தீர்வு ஒரு திறன் மேம்பாடு மற்றும் ஸ்டார்ட் அப் மையம். 15 கோடி ரூபாய் முதலீடு. இதனால நாம ஒரு கட்டடத்தை மட்டும் கட்டல, ஒவ்வொரு வருஷமும் 3000 இளைஞர்களோட எதிர்காலத்தை கட்டுறோம். அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்தா அவங்க வேலை தேடுறவங்களா இல்லாம வேலையை உருவாக்குறவங்களா மாறுவாங்க. இதுதான் இளைஞர் சக்திக்கு நாம கொடுக்கற உண்மையான மரியாதை. ஜெயிக்கிறதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்னு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வியூகம். இன்னொன்னு ஆபரேஷன்ஸ், அதாவது களப்பணி. புது வேட்பாளரை நிறுத்துறது, கூட்டணிகளை முடிவு பண்றது, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. அதே சமயம் பூத் லெவல்ல ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, வீடு வீடா போய் மக்களோட குறைகளை கேக்குறது, இதெல்லாம் களப்பணி. இந்த 2ம் சேர்ந்தா மட்டும்தான் வெற்றி நிச்சயம். இந்த மாதிரி களப்பணி செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும். மக்கள் கிட்ட இருந்து தகவல்களை சேகரிக்கும் போது அவங்களோட தனி உரிமைக்கு நாம மரியாதை கொடுக்கணும். அவங்க சம்மதம் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. இது நம்ம நாட்டோட தரவு பாதுகாப்பு சட்டத்தோட அடிப்படை. மக்களோட டேட்டாவை பாதுகாக்கிறது மூலமாவும் அவங்க நம்பிக்கைய நாம ஜெயிக்க முடியும். சரி, அடுத்த 30 நாள்ல என்ன செய்யணும்? இது ஒரு ஆக்ஷன் பிளான். முதல்ல பூத் கமிட்டிக்கு ட்ரைனிங் கொடுத்து மக்களோட பிரச்சனைகளை லிஸ்ட் போடுங்க. 2வதா வேட்பாளர் யாரு, கூட்டணி கட்சிகள் யாருங்கிறது இறுதி செய்யுங்க. 3வதா எல்லா கிராமங்கள்லயும் மக்கள் கிட்ட நேரடியா பேசுறதுக்கு மீட்டிங் ஆரம்பிங்க. கடைசியா தண்ணி, ரோடு, வேலைவாய்ப்பு மாதிரியான பிரச்சனைகளை மையமா வச்சு ஒரு மீடியா கேம்பெயினை தொடங்குங்க. இறுதியா உத்தம் கரைக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை. இனி போக வேண்டிய பாதை எப்படி இருக்கணும்? இங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, அதாவது ஆன்டி இன்கம்பென்சின்னு ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பதவியில இருக்கிறவங்களுக்கு எதிரா ஓட்டு போட மக்கள் தயாராகிறது. உத்தங்கரையில ரோடு, வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால இந்த மனநிலை ரொம்ப வலுவா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு புது முகத்தை வேட்பாளரை நிறுத்தினாதான் இந்த அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்ய முடியும். அதனால உத்தங்கரை மக்களோட தேர்வு வெறும் கட்சிகளுக்கு நடுவுல நடக்கிற தேர்வு இல்ல. அது இதே நிலைமை தொடரணுமா, இல்ல உறுதியான செயல் திட்டத்தோட வளர்ச்சி வேணுமா அன்றதுக்கு நடுவுல நடக்கிற தேர்வு. இதுதான் இந்த முழு அலசலோட கடைசி செய்தி. நீங்கள் மக்களை மையமாக கொண்ட ஒரு தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலில் அல்லது 0804204160 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.